Glory to God. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. Let us read the word of God, book of Matthew, 11th chapter, 29th verse. மத்தேயு 29வது வசனம். 28 and 29. Come unto me, all you who labor and have heavy laden, and I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். This is also the very beautiful verse in the Bible. இந்த வசனம் வேதாகமத்திலே மிகவும் ஒரு அருமையான வசனமாக இருக்கிறது. Like mother, whenever child go wandering here and there, mother knew this, but when he come to home, mother say, come son, have food. பசங்க அங்கங்கே விளையாடி கொண்டு இருக்கோம். விளையாடுற நேரத்தில் ஒரு நேரத்தில் அம்மா சாப்பாடெல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு அம்மா வந்து வாங்க பிள்ளைங்களா வாங்க சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. Love of mother is a perfect love. தாயினுடைய அன்பு ஒரு உண்மையான ஒரு பரிபூர்ணமான ஒரு அன்பா இருக்கிறது. If she die, even then she will care for his children, those are alive on this world. ஒருவேளை அந்த தாயார் மரிக்கிற நேரத்தில் அதுக்கு அடுத்தது இருக்கிற யார் தன்னுடைய பிள்ளைகளை தன்னை போல பார்த்து கொள்வார்களோ அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். His love perfect, but God's love is more than perfect. தாயினுடைய அன்பு ஒரு நிறைவான பரிபூர்ணமான அன்பு. அதை காட்டிலும் தேவனுடைய அன்பு விலையேற பெற்றதா இருக்கிறது. We are saying mother's love is there, but what God has done for us that mother could not do. அம்மாவுடைய அன்புக்குது, ஆனா தேவன் செய்த காரியத்தை அம்மாவால செய்ய முடியாது. That's why our God, Lord Jesus, is more than our mother. ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவன் நம்முடைய தாயை விட மேலானவர். See how when Jesus saw people of doing much labor, and even then they are having a heavy laden upon their head, even then Jesus calling, come unto me, I will give you rest. மக்கள் பாரத்தோடு அவர்கள் செய்கிற வேலையெல்லாம் இயேசு கிறிஸ்து பார்த்த பொழுது அப்பதான் சொல்றாரு, பாரமா இருக்கிற கவலையோடு வேதனையோடு இருக்கிறவங்களே நீங்க வாங்க, உங்களுக்கு ஒரு அமைதியும் சமாதானத்தையும் இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னார். And Jesus said, though you are heavy being from me, you learn from me, and I will give you a rest, because I am a gentle and lovely. இங்கே ஆண்டவர் சொன்னாரு, என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்று சொல்லுகிறார். My yoke is easy and my yoke is very light. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். It means when we come to Jesus calling, come to me, it means Jesus will help us in every way in our life. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே வா என்று சொல்லி கூப்பிட்டால் அவர் நம்முடைய பாரத்தையும் நம்முடைய சுமையையும்
நமக்கு லகுவாக்கி தருவார். ஆமென். And Jesus said, you take my yoke. ஆண்டவர் சொல்றார், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள். I am very gently and lovely, and you will get rest. நீங்கள் அப்பொழுது இளைப்பாறுவீர்கள். We know Jesus is so gentle for us. ஆண்டவர் ரொம்ப மென்மையானவர், உங்களுக்கு தெரியுமா? But man should be a clear as a crystal. தேவன் மனிதர்களுக்கு தெளிவாக தன்னை காண்பிக்கிறார். We saw in the book of Revelation, not read, in the book of Revelation, first verse, there is a river of living water that is a crystal, that is a pure as crystal. வேதத்திலே நாம் வெளிப்படுத்தல வாசிக்கிற பொழுது ஒரு நதி உண்டு, அது மிகவும் தெளிவாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது, பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தான். I am telling about the river of living water. நான் உங்களுக்கு இங்க ஜீவ தண்ணீரை உங்களுக்கு காண்பிக்கிறேன். That is a pure water and like a crystal. அது சுத்தமான தண்ணீர் பளிங்கை போல உள்ளது. If you put in the some water in the crystal glass, நீங்க அந்த பளிங்கு டம்ளர்ல நீங்க கொஞ்சம் தண்ணி ஊத்துனீங்கன்னு சொன்னா, you can see whatever inside the glass. அதுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் தத்ரூபமாக பார்க்கலாம். The life of a Christian should be pure inside and outside also. கிறிஸ்தவ வாழ்க்கை வெளியரங்க பிரகாரமாகவும் உள்ளான பிரகாரமாகவும் அது வெளிப்படையாக இருக்க வேண்டும். Whatever is in your heart, but everybody show, you show outwardly also. உங்க இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அது வெளியும் தெரிய வேண்டும். What are you saying? That should be according to your heart. நீங்க என்ன பேசுறீங்களோ அது உங்க இருதயத்திலிருந்து வெளியே வரணும். Should not keep anything in your heart. உங்க இருதயத்திலே எல்லாத்தையும் போட்டு வச்சுக்காதீங்க. Like bitterness, கசப்பு, and jealous. கோபம். Jesus never have bitterness and any jealous for anybody. ஆண்டவருக்கு யார் மீதும் கசப்பும் இல்லை, ஆண்டவர் யாருக்கு மீதும் பொறாமையும் இல்லை. Your life should be like this, very clear and pure with Jesus Christ, and the same time with the people also. உங்களுடைய வாழ்க்கையும் தெளிவாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும். And this is the Christian life. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கிறது. If you are so, then Jesus will never forsake you. அப்படி நீங்க இருப்பீங்க சொன்னா ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். And Jesus said, take my yoke, and even then I will guide you very gently, very humbly. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள், உன்னை மெதுவாய் சாந்தமாவையும் நடத்துவேன். But my dear brothers in Christ, கிறிஸ்துவுக்குள் என் அருமையான சகோதரனே சகோதரியே, this worship day is the first day of New Year. இதுதான் இந்த வருடத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறது. And I know you feeling newness in your life. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு புதுமையை பார்க்க வேண்டும். You forget last year, how do you walk with God? கடந்த வருஷத்துல நீங்க எப்படி ஜீவித்தீங்க என்பதை நீங்க நிதானிக்க வேண்டும். But new year you are walking in new way. புது வருஷத்துல நீங்க புதியதாய் நடக்க வேண்டும். May God give you grace that you be abide in the same mind and same decision. புதிய வருஷத்துல புதிய தீர்மானத்தோடு புதிய ஒரு எண்ணத்தோடு நீங்கள் நடக்க வேண்டும். When God created a man, ஆண்டவர் மனிதனை உண்டாக்கின பொழுது, and before that
God created everything what was need for man. ஆண்டவர் மனிதனை உண்டாக்குறதுக்கு முன்பாக மனிதனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கினார். Word of God is precious than gold and silver and pearls and diamonds. தேவனுடைய வார்த்தை அது தேனிலும் தெளித்தேனிலும் அது மதுரமாகவும் அது வல்லமை உள்ளதுமாக இருக்கிறது. You think and meditate upon the word of God. நீங்கள் அவைகளை நினைத்து அந்த வேத வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். This life is not just to run fast. இந்த வாழ்க்கை ஏதோ வேகமா ஓடுறது இல்ல. You walk slowly but in correct way. நீங்க பொறுமையாக கவனமாக நடக்க வேண்டும். The word of God you must keep. First you must think the word of God is a precious than all the world. And you kept as much in your heart. வேத வார்த்தை இந்த உலக காரியங்களை விட மேன்மையானது. ஆகவே அந்த வார்த்தைகளுடைய இருதயத்திலே நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். What I has told you, நான் சொன்ன உங்ககிட்ட God created a man. ஆண்டவர் மனிதனை உண்டாக்கின பொழுது But before that, what was the need of mankind? God created first. அவே மனுஷனை ஆண்டவர் உண்டாக்குறதுக்கு முன்பாகவே அந்த மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. If a child cannot say, not saying to parents their need, but before that, parents know what is the need of our child. நம்ம பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு இன்னான தேவைன்னு சொல்லி அவர்கள் அறிந்து கொள்றதுக்கு முன்பாகவே அவருடைய பெற்றோருக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று சொல்லி தெரியும். That's why God, our Heavenly Father said, I know before you asking what is your need. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய தேவை என்னதென்று சொல்லி உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். If you believed upon Jesus Christ, நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கின்ற பொழுது people saying you these are believers. அவங்க என்ன சொல்லுவாங்க, மக்கள் உங்களை பார்க்குறவங்க இவங்கெல்லாம் விசுவாசிகள் சொல்லுவாங்க. If you have faith in God, உங்களுக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் வருகின்ற பொழுது then you must have confidence upon God that He will provide everything to me. உங்களுக்கு விசுவாசம் ஆண்டவர் மேல வரணும், ஆண்டவர் எல்லா தேவையும் சந்திப்பார். When Jesus came to this world, இயேசு இந்த உலகத்திலே வந்த பொழுது He said, don't worry what we eat and what we drink. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். Don't worry about your clothes also. உங்களுடைய உடைய குறித்து கூட நீங்க கவலைப்படாதீங்க. See the birds of air. அங்க இருக்கிற அந்த பறவைகளை பாருங்கள். They are not sowing, not collecting, not storing. Even that Almighty God, God of heaven, supplying their needs every day. ஆண்டவராகிய தேவன் அவைகள் அந்த பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்க்கிறதும் இல்லை. ஆனால் அந்த பறவைகளை ஆண்டவர் பிழைப்பூட்டுகிறார். அல்லேலூயா. நல்ல கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. Jesus said, you are more than the birds of air. நீங்கள் அந்த பறவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்கள். Now you came to God, living God. நீங்க ஜீவனுள்ள தேவனிடத்திலே வந்திருக்கிறீர்கள். So many years you are since believing upon God, Jesus Christ. நீங்க अनेक வருடங்களாக ஆண்டவரை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Then why you are under the cares of life? இன்னும் நீங்க உங்க வாழ்க்கையை பத்தி ஏன் கவலைப்பட்டு இருக்கிறீங்க? Being a child of God, then why you are worrying about many things? நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டு ஏன் பல காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? Book of Mark and 4th chapter, the verse 17. மார்க் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். And 18th also. 17, 18.
Now there are the ones sown among the thorns, and they are ones who hear the word and the cares of this world, and the deceitful of the righteous, and their desires for other things entering in yoke of word. Jesus said, if many people in this world, they are hearing the word of God. ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வேத வசனத்தை கேட்கறாங்க. Even then, though they are believing upon God, even then their life is like the under the shadow of the thorns. வேத வசனத்தை கேட்கறாங்க, அவருடைய வாழ்க்கை முள்ளுகளுக்குள்ளாக இருக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறபடினால் under the cares of life, அவர்கள் அந்த அப்படிப்பட்டவர்கள் இந்த உலக கவலையினாலே இருக்கிறார்கள். they have cares and burdens from the worldly things. அவர்கள் உலக கவலையிலே அவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள். And they will not be give fruit. They are fruitfulness. அவர்களால கனி கொடுக்க முடியவில்லை, அவர்கள் கனியற்றவர்களாக இருக்கிறார்கள். It means such kind of believers, if they have cares of the life and the cares of the money, cares of the worldly thing, they will not cut up when Jesus will come. உலக கவலை, பண கவலை, குடும்ப கவலை, இப்படிப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவோடு செல்ல முடியாது. Even though we can see many believers, they are not having cares and thinking much about the spiritual life. They always thinking about the worldly things. விசுவாசிகளை கூட நீங்க பாத்தீங்க சொன்னா ஆவிக்குரிய காரியத்தை குறித்து அநேகர் கவலைப்படாதபடிக்கு உலக பிரகாரமான காரியங்களை குறித்து தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். When you surrender your life in the hand of God, then God will take charge for everything. Then why you are worried? ஆண்டவருடைய கரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள போகிறார். நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? Jesus said, you come unto me, I will give you rest. ஆண்டவர் சொன்னாரு, என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னார். If you complete have faith upon Jesus, he will do everything for you. நீங்கள் ஆண்டவர் மேல முழு விசுவாசத்தோடு இருக்கின்ற பொழுது அவர் உங்களுக்காக யாவையும் செய்வார். அல்லேலூயா. You are not belong to this world. நீங்கள் இந்த உலகத்துக்கு உண்டானவர்கள் அல்ல. You think very deeply. We are not belong to this world. நீங்க ஆழமாக சிந்திக்க வேண்டும். நீங்களும் நானும் உலகத்துக்கு உண்டானவர்கள் அல்ல. We are not the people of this world. நாம் இந்த உலகத்துக்கு உண்டானவர்கள் அல்ல. Then why you are taking care for the things of this world? ஏன் நீங்க உலகத்தினுடைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? In old times Christians they say these all things are not worthy for us. அந்த நாட்களில் இருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் சொன்னார், இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமற்றது. And you must labor for the heavenly blessing. நீங்கள் பரலோக ஆசீர்வாதத்துக்காக நன்மைக்காக நீங்கள் ஜீவிக்க வேண்டும். You must have heavy labor for the I must go when Jesus will come. You must have burden like this. உங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு வாஞ்சை தாகம் என்னவாக இருக்க வேண்டும்? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு வருகின்ற பொழுது நான் அவரோடு செல்ல வேண்டும். God always they are thinking about God and about his home, heavenly Father. நாம் தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். You are thinking I must buy land, I must build a house in this earth, but you don't know there is in heaven there is a home for you. You prepare for that and labor for that house. ஒருவேளை நீங்கள் இந்த உலகத்துல ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், அதெல்லாம் நீங்க யோசித்து இருக்கலாம். ஆனால் உங்களுக்காக ஒரு ஸ்தலம், உங்களுக்காக ஒரு வீடு பரலோகத்திலே உங்களுக்காக கட்டப்பட்டிருக்கிறது. Great people on this earth, they left this world and gone away. இந்த உலகத்திலே பிரபலமானவர்கள் கூட
ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லுகிறவர்களாய் இருக்கிறார்கள். The day will come, you will have to go, you will remove from this earth. ஆகவே நாம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். This world and the things of this world is not permanent for us. ஆகவே இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நமக்கு நிலையானதல்ல. Because you are also not the permanent on this earth. நீங்களும் இந்த உலகத்திலே நிலையாய் வாழப் போகிறவர்களும் அல்ல. Then why you have care of this worldly things? ஆகவே இப்படிப்பட்ட நிலையில்லாத உலகத்துக்காக நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? God said to Israel, I has brought up you from Egypt. இஸ்ரவேலே, நான் உன்னை எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்தேன். They left Egypt, but the Egypt they cannot put away Egypt from their hearts. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தார்களே தவிர அவருடைய இருதயத்தில் இருந்து எகிப்து எடுபடவில்லை. God said, I will take you in the land that is a beautiful land. ஆண்டவர் சொன்னார், உங்களை நான் அருமையான தேசத்துக்கு அழைத்து செல்லுகிறேன். There you will eat plenty of things. ஆகவே நீங்கள் நான் கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிடுவீர்கள். That is the beauteous land of the earth. அது இந்த உலகத்திலே கானான் அவ்வளவு ஒரு அருமையான இடம். But what was their thoughts, what was their burdens, what was their weeping? அவங்களுடைய அழுகை என்ன, அவங்க கண்ணீர் என்னவென்று சொன்னால், Yes, you read book of Numbers 11th chapter from 4th and 5th verse. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். See how this makes people attitude of war among them. பாருங்க எவ்வளவு ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு ஜனங்க. Elder to the incense craving so the children of Israel. இங்கே நாம் வாசிக்கின்ற பொழுது இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார் என்று சொல்லுகிறார்கள். In Israel some peoples are very carnal people, they are also walking with Israel. இஸ்ரவேல் ஜனங்களையும் சிலர் வந்து அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தார்கள். That's called, the word of God says, the mixed attitude, mixed people. அவர்கள் அந்த ஜனத்தோடு அந்நிய ஜனத்தோடு கலந்திருந்தார்கள். And they spoiled the others' mind also. பாருங்க இவங்களும் கேட்டு இருக்கிறவங்களையும் கெடுத்து கொண்டிருந்தார்கள். And they started to cry also, they are murmuring against Moses also. ஆகவே அவர்கள் மோசே குறித்து அவர்கள் முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். And now they are remembering all the things what they was eating in Egypt. அவங்க எகிப்துல என்னென்ன சாப்பிட்டாங்களோ அதை குறித்து முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். They are saying we are freely eating fish there also. அங்க சொல்றாங்க நாங்க அங்க நல்லா மீன் சாப்பிட்டிருந்தோம். They remember garlics and onions also. நாங்க நல்லா வெங்காயத்தை சாப்பிட்டிருந்தோம். So these things, see, God is telling you have to go in the land of Canaan. ஆண்டவர் சொல்றாரு நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நல்ல தேசமாகிய கானானுக்கு போக போறீங்கன்னு சொல்றாரு. But they are remember the life of Egypt. அவங்க இன்னும் தங்க பழைய வாழ்க்கையை எகிப்தியே நினைச்சு பேசி கொண்டிருக்கிறாங்க. Many believers they know Jesus will come and we will go with Jesus. விசுவாசிகளுக்கு தெரியும் ஆண்டவர் வந்தா நம்ம ஆண்டவருடைய வருகையில போகணும்னு தெரியும். Even then they always worry about the worldly things also. ஆனாலும் இந்த உலகத்து உண்டான காரியங்களே அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Today you search your life. இந்த நாள்ல உங்க வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்யுங்க. Whether you are under the cares of life, நீங்க ஆண்டவருடைய கருசனையில ஆண்டவருடைய பராமரிப்புல இருக்கிறீர்களா? If you believe upon Christ, then why you are worrying about all things? நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கின்ற பொழுது இந்த உலக கவலைகள் உங்களுக்கு ஏன்? If you are like this, then how can we go in the rapture? நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை போல எதை பார்த்தாலும் நீங்க புலம்பிக் கொண்டிருந்தால் தேவனுடைய வருகையிலே நீங்கள் எப்படி செல்லுகிறது? I know very
many believers, many families, they are in the beginning they was very spiritual people. எனக்கு 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 தெரியும், ஆதி காலத்தில் சில விசுவாசிகள் அவ்வளவு ஆவிக்குரியவர்களாக இருந்தார்கள். They are working with the servant of God. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரரோடு இணைந்து ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். They are helping to the servants of God. அவர்கள் ஊழியர்களுக்கு உதவியாக இருந்தார்கள். And they are winning the souls also. அவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். Oftentimes whenever they get time, they are coming in the church and they are praying. அவர்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆலயத்தில் வந்து ஜெபித்து கொண்டிருப்பார்கள். They have burden for the ministry also. அவர்களுக்கு ஊழியத்தை குறித்ததான ஒரு பாரமும் இருந்தது. And they are very spiritual and they have a revelation also. அவர்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக வெளிப்பாடுகளும் இருந்தது. And we can see they are always happy in God. அவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாய் சந்தோஷமாக இருந்தார்கள். After when they start to look the worldly people, அவர்கள் உலக பிரகாரமான மக்களை பார்த்தவுடனே little by little worldly things entered in their life. அவர்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா உலக காரியங்கள் வந்தது. Then they gradually they fell down. ஆகவே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா விழுந்து போனார்கள். After that when they after less their grace also. அவர்கள் கர்த்தருடைய கிருபையும் இழந்து போனார்கள். Now many people become backslider. இப்போ நிறைய பேர் வந்து பின்மாறியே போயிட்டாங்க. I know the believers of one village people. எனக்கு தெரியும், ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு விசுவாசி. They were very happy in God. அவர் வந்து ரொம்ப உற்சாகமாய் தேவ காரியம் செயல்பட்டார். Whenever servants of God will going there, they all that day they will not go to work also. They will sit with the servant of God and they are knowing wanted to know the word of God. ஊழியக்காரங்க அவங்க வீட்டில் வந்து விசிட்டிங் வராங்க, பார்க்க வராங்கன்னு சொன்னால் அவங்க வேலைக்கு கூட போக மாட்டாங்க. வேலைக்கு அன்னைக்கு வந்து லீவ் போட்டுட்டு வீட்டிலே உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி ஆவலாக இருந்தார்கள். After that some time come a servant of God help them go to Kuwait. அவங்க அப்படி இருந்தாங்க. கர்த்தர் அவங்கள வந்து குவைத்துக்கு அனுப்பிச்சிட்டார். குவைத். And when they went there, now they have much money. இப்போ அவங்களுக்கு நிறைய பணம் வந்துடுச்சு. After that when servants, the same servant who has helped them to go to foreign, he went there and conducted meeting. அப்போ இவங்க அங்கே போயிட்டு ஊழியக்காரங்க ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணாங்க. And they are all sleeping in the prayer meeting. அங்கே பார்த்து சொன்னால் இவர் போய் அங்கே பிரசங்கம் பண்ண எல்லாம் தூங்கின்னு இருக்குதுங்க. Then that worker understood, I help them in worldly things, that's why now they become worldly men, and now they don't have a spiritual thing, now they are sleeping even in the meeting also. பாருங்க, அவங்க வந்து இப்போ ஜெபம் பண்ணி அவங்களுக்கு வந்து இப்போ வெளிநாட்டில் வேலை கிடைச்சது, நல்லா இருக்கிறாங்க, பணம் வந்துடுச்சு. இப்போ கர்த்தருடைய வார்த்தை அவளுக்கு கேட்கும்போது அவளுக்கு எந்த கவலை இல்லாம தூங்கின்னு இருக்கிறாங்க. If any believers come, please pastor pray for this passport. I will not pray. இப்போ வந்து ஏன்னா ஜனங்க வந்து நான் வெளிநாடு போன ஜெபம் பண்ணா பண்றது கிடையாது. நான் please pastor pray for these documents. I want to go other country. I will not pray. எனக்கு இந்த பத்திரம்லாம் வேணும், இது இருந்தால் தான் நான் வெளிநாட்டுக்கு போகணும், அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதில்ல நான். One of our believers, he is trying to go other country. எங்க சபையில் ஒரு விசுவாசி வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்தாரு. Front of his wife, I said to other believers, he will not go. அவங்க வீட்டம்மாக்கு முன்னாடியே அவர் இப்போ பாஸ்டர் சொன்னாரு, உங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு போக மாட்டாரு. Simply this word come up from my mouth. திடீர்னு இந்த வார்த்தை என் வாயிலிருந்து வந்துச்சு. And that his wife is angry and started to go in another country. அவங்க ஒய்ஃபு கோவம் வந்துச்சு. கோவம் வந்துட்டு அவங்க வெளிநாடு in other churches. அந்த அம்மா கோவம் வந்து இப்படி பாஸ் விட்டாரு, இன்னொரு சபைக்கு போயிட்டாங்க. After she left there because she not feel good fellowship, and she went another
church. இந்த அம்மா இன்னொரு சபைக்கு போனாங்க. அங்க போனா ஒண்ணுமே இல்லை, சரியான ஐக்கியம் இல்லை. இப்போ இன்னொரு சபைக்கு போனாங்க. While he was attending that church, he went outside. அங்க போனவங்க மறுபடியும் அங்க இருந்து மூணாவது சபைக்கு போனாங்க. And when he went there, then the evil spirit, I prayed also, God, he went not by thy will, he went his own will, bring him back. இவங்க மூணாவது சபையில் போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஐயா ஜாம் பண்றாரு, உண்மை சித்தம் இல்லாத இவங்க இன்னொரு சபைக்கு போய்க்கிறாங்க. ஆகவே அவங்கள மறுபடியும் கொண்டு வாங்க. I pray, God, take her ear to catch and bring him back. காதை புடிச்சு இழுத்துன்னு வாங்கன்னு சொல்லி ஜாம் பண்ண. Then the evil spirit troubled him and he came back. பிசாசம் வேலை செய்தான், தானா வந்துட்டாங்க. So then I told, by that pastor's prayer you went there, and by their prayers also you came back. அந்த பாஸ்டர் ஜாம் பண்ணி அங்க போனேன், அதே பாஸ்டர் ஜாம் பண்ணி இங்க வந்துட்டேன் நீ. Because they are telling how we had started with this fellowship, that's why our husband is going out of country. பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணாரு, சரியா ஜெபம் பண்ணல, அதனால வந்து எங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னாங்க. Now even then he is a backslider and roaming here and there. அவங்க அப்புறம் வந்து சரியா அவங்க ஒழுங்கா இல்லாதனால இப்ப பின்மாறி போய் எங்கயோ சுத்தின்னு இருக்காங்க அவங்க. So you don't think that I will go other country only for money. அதனால வெளிநாட்டுல போய் பணம் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணத்தோட கூட இருந்துக்காதீங்க. God can give you if God want, if you have need, then God will give you. உங்களுக்கு தேவனா கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். Many people praying for job, praying for money. நிறைய பேர் வேலைக்காகவும் பணத்துக்காகவும் ஜெபம் பண்றாங்க. But if you are child of God, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற பொழுது God know your need. உங்க தேவையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். And God will give you according to the need. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாய் ஆண்டவர் தருவார். Just you read one verse. ஒரு வசனத்தை வாசிப்போம். Book of James 4th chapter. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் And verse 3rd. 3வது வசனம். 2nd and 3rd. 2, 3. You ask, but you do not have. நீங்க கேக்குறீங்க, ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. Because you do not ask, you ask and do not receive, because you ask amiss, that you may spend it on your pressure. நீங்க இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்க கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையாமல் போகிறீர்கள். You are praying but you are not getting. நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆனா உங்களுக்கு கிடைக்கல. You are telling God, why you are not helping us. அப்ப நீங்க கேக்குறீங்க, ஆண்டவரே நீர் எனக்கு ஏன் உதவி செய்யவில்லை? You are not giving answer of our prayer. ஆண்டவரே நீ எங்க ஜெபத்தை கேக்குறது இல்ல. First thing God said, you ask then you will have. ஆண்டவர் முதல்ல சொல்றார், நீ கேள் அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும் சொல்றார். In other words, you are asking but do not have. ரெண்டாவது சொல்றாரு, நீங்க கேக்குறீங்க ஆனாலும் பெற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறீர்கள். You don't receive it. நீங்க அதை பெற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றீங்க. Because you are asking a mess that you may be spent that money in your pressure. நீங்க அவ்வளோ பணம் செலவு பண்ணியும் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. And you know the will of God. நீங்க தேவ சித்தத்தை அறிந்து you are asking, suppose you are asking for money, நீங்க இப்போ ஒரு வேளை பணம் வேணும்னு சொல்லி கேக்குறீங்க சொன்னா, and God knows your need, உங்க தேவையை ஆண்டவருக்கு தெரியும். you are asking for your need as a you are asking for money, நீங்க உங்க தேவைக்காக பணத்தை கேக்குறீங்க.
But God is not giving you money ஆண்டவர் உங்களுக்கு பணத்தை கொடுக்கல. because the word of God saying you want to use according to your pressure. உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற பிரகாரமாக கேட்கிறீர்கள். That's why God is not giving to you. ஆகவே தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றார். God will give you when time will come and according to the need. சரியான நேரத்தில் உங்களுடைய சரியான தேவை நடுவில் ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். It means God is thinking something for you and you are thinking something else for your life. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு காரியத்தை அவர் சித்தமுள்ளவராக இருக்கின்ற பொழுது நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். The word of God saying God knows everything what you need. ஆண்டவருக்கு உங்கள் தேவைகள் எல்லாம் தெரியும். And God will give you in right time. ஆண்டவர் சரியான நேரத்தில் உங்களுக்கு தருவார். But why you are then asking? அப்புறம் ஏன் சும்மா ஆண்டவரை கேட்டுனே இருக்கிறீங்க? Because according to your desire want to fulfill. உங்க ஆசையை ஆண்டவர் நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்க. That's why God is not giving you. அதனால தான் ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றார். This thing you must understand. இந்த காரியத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். Then that's why you are worrying because you want to do you want to walk according to your will, you want to fulfill your desire. That's why you are worrying. உங்க ஆசை உங்க விருப்பம் நிறைவேற நீங்க நினைக்கிறதுனால தான் ஆண்டவரால் உங்களுக்கு கொடுக்க முடியவில்லை. These all worries will get you backslided. இந்த 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 மாதிரியான கவலை தான் உங்களை பின்மாற செய்கிறோம். You cannot raise the very end. நீங்க அந்த அந்த ஓட்ட பந்தயத்தை முடிக்க முடியாது. That's why but what Jesus told you, come unto I will give you rest. ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன் என்று சொன்னார். I will give you everything in time. சரியான நேரத்தில் உங்களுக்கு உண்டானதை நான் தருவேன். Then it means we should not worry, we should not care for anything. அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. And because you are surrendering yourself, you surrender your will also in the hand of God. உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து Jesus has made you set free. உங்களை ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கிறார். Just read book of Galatians 5th chapter the first verse. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். So do not be entangled again with the yoke of bondage. நீங்கள் அடிமையின் ஆவியிலே நீங்க பெறாதீங்க. Jesus had made you free. ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். And Jesus said you take my yoke. ஆண்டவர் சொன்னார் என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். But we are taking the yoke of worldliness. நீங்க உலக பிரகாரமான ஒரு கவலையோடு இருக்கிறீங்க. Jesus said I have set you free from bondage. நான் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறேன். See all the people when running for the because the cares of life is so much burden and people just running and here there. ஜனங்க பாருங்க இந்த உலக பிரகாரமான காரியங்களே கவலையா சுத்தின்னு இருக்கிறாங்க. But we thanks God Jesus had to call our burden. ஆண்டவர் இந்த பாழான உலகத்திலிருந்து அவரிடத்திலே வரும்படி ஆண்டவர் அழைக்கிறார். We should not go under the burden of all the things. உலகத்தின் பாரங்களோடு நீங்கள் இருக்கிறதை ஆண்டவர் விரும்புவதில்லை. Once I was transferred to the place where there is no any believer. ஒரு இடத்துல என்னை ஊழியத்துக்கு அனுப்புனாங்க. அந்த இடத்துல ஒரு விசுவாசி கூட கிடையாது. In CPM I found when our brothers getting transferred and they are asking you was there how much their salary, how much their tithe is, they are asking us. இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஎம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாற்றும் போது மற்றவங்க கேட்பாங்க அங்கே உனக்கு எவ்வளோ காணிக்கை வருது, எவ்வளோ தசம்பாகம் வருது, உனக்கு எவ்வளோ பணம் வருதுன்னு கேட்பாங்க. They are worrying about how much I get tithe there. நீ அங்கே போனியே உனக்கு எவ்வளோ காணிக்கை கிடைக்குது, தசம்பாகம் கிடைக்குதுன்னு அதை பற்றி அவங்களுக்கு ரொம்ப கவலைப்படுவாங்க. I transferred to such a place there is no believer, no any known person,
I don't know the way of that land, area. I don't know the villages also. பாருங்க, என்ன ஒரு இடத்துல மாற்றினாங்க, அந்த இடமும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களையும் தெரியாது, அங்கே அங்கே என்னதான் அங்கே என்ன மதத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது எனக்கு. Then I prayed God, how I live this area. அப்போ நான் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் எப்படி அந்த இடத்துல இருப்பேன். God said to me, if you save one soul, out of one soul, I will need you everything from that person. பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, நீ அந்த இடத்துக்கு போறிய, ஒரே ஒரு ஆத்மாவை நீ ஆதாயப்படுத்து, அந்த ஆத்மா மூலமா உனக்கு எல்லாத்தையும் தர ஆண்டவர் சொன்னார். And one lady has given me one day 1,75,000. அங்க அந்த இடத்துல ஒரே சகோதரி வந்து 1,75,000 ரூபாய் கொடுத்தான். கரலை தட்டி கத்தரை நாம் மையப்படுத்துவோம். She came from England. She came from England, and he kept her mind, I will go in India and I will build a church for God. அவங்க இங்கிலாந்துலேருந்து வந்தவங்க, இங்கிலாந்துலேருந்து போயிட்டு மறுபடியும் அவங்க இடத்துக்கு வந்தவங்க, அவங்க ஒரு முடிவில் இருந்தாங்க, நான் மறுபடியும் இந்திய தேசத்துக்கு போகின்ற பொழுது நான் போய் ஒரு ஆலயத்தை கட்டுவேன். And she just heard one Punjabi brother has came in our village, and she came to our church also. அங்க இருந்த ஒரு பஞ்சாபி ஒரு சகோதரன் மூலமாக எங்களுடைய ஆலயத்துக்கு வந்தாங்க. And that time I was living in rented home, and there is only 15-20 people are attending. அப்போ வந்து நான் ஒரு வாடகை வீட்டில் ஒரு வாடகை இடத்துல இருந்தேன். அப்போ ஒரு 20 பேர் ஒரு 50 பேர் தான் வந்திருந்தாங்க. And she gave me first she gave me 4,000 and one golden bangle, this 6 tola. அவங்க முதல்ல ஒரு 4,000 ரூபாய் கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு தங்க வளையல் கொடுத்தாங்க. After that he gave 1,75,000 for the church building. அப்புறம் அவங்க 1,75,000 ரூபாவை ஆலய கட்டடத்துக்காக கொடுத்தாங்க. I was living such a trouble all the time. I so much I am suffering that time. In the same time God has give me this money. நான் அந்த நேரத்தில் பார்த்து சொன்னா ரொம்ப கவலையோட இருந்தேன், ரொம்ப பிரச்சனையோட, ரொம்ப வேதனையோட இருந்தேன். ஆண்டவர் வந்து பார்த்து உடனே இப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார் எனக்கு. So God knows your problem. கர்த்தருக்கு தெரியும் பிரச்சனையை. God know you are a poor. நீங்க வந்து கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும் ஆண்டவர். God know you have a need of money. உங்களுக்கு பணம் தேவைன்னு சொல்லி ஆண்டவருக்கு நிச்சயமாய் தெரியும். But slowly God is watching you. If I give you money, whether you will spend according to my will or according to worldly thing. ஆண்டவர் உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, நீங்க கர்த்தருக்கு சித்தமா அந்த பணத்தை செலவு பண்ணுவீங்களா, இல்ல உங்க பணத்தை வீணடிச்சிடுவீங்களான்னு சொல்லி ஆண்டவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். The people under such a miserable life only because their hearts are not longing for God, but they longing, desire for the worldly things according to their life. ஆண்டவருக்காக எந்த அளவுக்கு வாஞ்சியா இருக்கிறாங்களோ அதே நேரத்தில் உலக காரியத்துக்கும் அவங்க எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்கிறது. When Jesus said, "Come unto me," ஆண்டவர் சொல்றார், என்னிடத்திலே வா. It means Jesus want to take all the charges of your life. அப்படின்னா வான்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்னா, உங்க வாழ்க்கையினுடைய எல்லா பொறுப்பையும் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிறார். And Jesus told, "I know you are laboring hardly." ஆண்டவர் சொல்றா, எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. I know you are under the heavy laden. நீங்க ஒரு பெரிய பாரத்தோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். You must know, you must say, Jesus, you know my all the problems. நீங்க சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும்பா. Sometimes keeping you in this miserable life.
சில நேரத்துல ஆண்டவர் இப்படிப்பட்டதான நெருக்கமான வாழ்க்கையில நம்மை நடத்துகிறார். Sometimes God is leading us also like this miserable life. இந்த ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை நடுவாக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். Sometimes willfully God sending some troubles in your life. சில நேரம் ஆண்டவரே அவருடைய சித்தத்தின்படி சில பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். Make you to right. நீங்க சரியாகும்படியாக சில பிரச்சனைகள் வருகிறது. Make to your minds in the right place. உங்க சிந்தனை அப்பதான் சரியாக மாறும். What God want to make you learn something. அப்போ நீங்க சில காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே அறிந்து கொள்வீர்கள். That's why all problems, all kind of these things will come in your life. ஆகவே தான் இப்படிப்பட்டதான காரியங்கள் வாழ்க்கையிலே வருகிறது. But you should not, that time you should not worry about anything. You say, my God know everything. He will do work. He will work for me in His time. அப்படிப்பட்டதான சூழ்நிலை நீங்க சொல்ல வேண்டும். என் தேவன் என்னை அறிந்திருக்கிறார். அவருடைய சரியான நேரத்துல ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். God is your father. ஆண்டவர் உங்களுடைய தகப்பனாய் இருக்கிறார். Jesus Christ is like mother to you. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். He know your problems. அவருக்கு உங்க பிரச்சனை தெரியும். He looking to you. அவர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். But he is watching you. அவர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். How is your heart? உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? Sometimes God sends many problems in the life of Israel. அநேக பிரச்சனைகளை ஆண்டவர் இஸ்ரவேல் தன்னுடைய வாழ்க்கையில அனுமதித்தார். Many times God not gives him right time water in right time. அவங்களுக்கு தண்ணியை கூட சரியான நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கல. Many times God not help them. அநேக நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யல. Just they gone in narrow path. அவங்க ரொம்ப நெருக்கமான வழியில போய் நின்னாங்க. God say God has lead you the way which you don't know. ஆண்டவர் நடத்துகிற வழி உங்களுக்கு தெரியாது. Being our believers and God want to prepare us for the kingdom of God. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆண்டவருடைய வழியிலே நடக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். Sometimes willfully God not giving you anything to you. சில நேரங்களில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க அவர் விருப்பம் இல்லாதவராக இருப்பார். By those things you will go away from God. ஏன் ஆண்டவர் உங்களுக்கு சில காரியத்தை கொடுக்க விரும்ப சொன்னா, ஒருவேளை நீங்கள் தேவனை விட்டு விலகி விடுவீர்களோ என்கின்ற ஒரு எண்ணம் ஆண்டவருக்கு உண்டு. I went in one country. நான் ஒரு தேசத்துக்கு சென்றிருந்தேன். One sister met to me and she told, Pastor, pray for me. I am not well and I am all the time in trouble. Please pray for me. ஒரு தேசத்துக்கு நான் சென்ற பொழுது ஒரு சகோதரி என்னப்பா சொன்னாங்க, நான் நல்லா இல்லை, எனக்கு உடல்நிலையெல்லாம் சரியில்லை, நான் நன்றாக இருக்கும்படி எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள். I prayed for her. நான் அந்த அம்மாக்காக ஜெபம் பண்ணேன். God told me if I bless him, if I healed that one, he will go away from me. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இந்த அம்மாவை நான் சுகமாகிட்டேன்னா, இவங்களை சரியாகிட்டேன், இவங்களை நல்லாகிட்டேன்னு சொன்னா இவங்க என்னை விட்டு போயிடுவாங்க. So like that many people, sometimes God is keeping us in trouble. ஆகவே தான் சில பிரச்சனையில நம்மள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. Sometimes God is keeping us in disease. சில நேரம் சில வியாதியில ஆண்டவர் நம்மளை வச்சுக்கிறாரு. Sometimes keeping us in our poor condition. சில நேரம் நம்மளை கொஞ்சம் ஏழ்மையாவே வச்சிருக்கிறாரு. He not like to give us plenty of money. சில நேரத்துல ஆண்டவர் நிறைய பணத்தை கூட கொடுக்கிறது இல்ல. God knows if I give money, your children will become like a worldly people. நிறைய பணத்தை கொடுத்தா உலகம் மாதிரி ஆயிடும், உலகத்தா மாதிரி ஆயிடுவாங்க. I know some people buy a lot of money, they are going away from God. நிறைய பணம் வந்த உடனே அவங்க சௌகரியமா போறாங்க. So if God is your father, he know when you need and how much you need. According to his time he will give you. ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு எப்போ கொடுக்கணும், எப்போ தேவை அப்படின்னு அறிந்து
சரியான நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். Then why you are caring, why you are thinking too much? அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் சும்மா எதையோ யோசிச்சுன்னு இருக்கிறீங்க? You know the guidance of God. உங்களுக்கு தேவனுடைய வழிநடத்துதல் தேவை. You need to know which way God is leading me. உங்களுக்கு தெரியணும் கர்த்தர் உங்களை எப்படி நடத்துறாரு நீங்க அறிந்திருக்கணும். If you understand the will of God, நீங்க தேவ சித்தத்தை அறிந்திருந்தால் you cannot worry. நீங்க கவலையே பட மாட்டீங்க. That's why Jesus told, take my yoke upon your neck. ஆகவே என் நுகத்தை உங்கள் கழுத்திலே சுமந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Take my yoke means to do my will. அதாவது நுகத்தை எடுத்துக்கோங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய சித்தத்தை செய்யுங்கள். You walk according to what I like. நீங்க நான் எப்படி விரும்புகிறேனோ அதன்படி நீங்கள் நடவுங்கள் என்று ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். Take yoke means obediently. You obey very humbly. You live with me. நீங்கள் தாழ்மையாய் ஆண்டவரிடத்தில் இருப்பீர் என்று சொன்னால். So this year we forget everything. இந்த வருஷத்துல தேவையில்லாதெல்லாம் மறந்துருங்க. The word of God says, should not entangle again unto the same yoke, means under bondage. திரும்ப திரும்ப தேவையில்லாத சுமையை சுமந்துக்குன்னு ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். The word of God saying, should not think the worldly things, those are in this world, but you think about which are the in heaven. நீங்க பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். Don't spend your money for the worldly things. சும்மா பணத்தை எடுத்து போய் கண்ட குப்பையும் வாங்காதீங்கன்னு சொல்றாரு. You spend your money for the work of God. தேவனுடைய ஊழியத்துக்காக நீங்க கொடுங்க, செய்யுங்க. Don't spend your life time. You spend your lifetime for the work of God. உங்க வாழ்க்கையை கூட சும்மா அந்த வேலை இந்த வேலை நாதுபடிக்கு கொஞ்சமாவது சபைக்கு வர்றதுலையும் ஊழியம் செய்யறதுலையும் உங்க வாழ்க்கையை செலவு செய்யுங்கள். Work for God. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. Win the souls. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள். Work for God. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்கள். You forget the world. உங்க இந்த உலகத்தை மறந்துருங்க முதல்ல. Because the time is very near. ஏன்னா நேரம் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. Jesus will come. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். One day he have to come. நாம் அங்க ஆண்டவரோடு போக வேண்டும். Get ready to go with him. ஆண்டவரோடு கூட நாம் செல்ல வேண்டும். Don't busy with this world. உலக வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப பிஸியா ரொம்ப அலுவலா ஆயிடாதீங்க. That's why Jesus said, when you saw all the signs, நீங்க you be ready yourself. இந்த அடையாளங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது நீங்க ஆயத்தமா இருக்க வேண்டும். This is very last days. This is very last days. இது கடைசி காலம். You should prepare yourself. நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். All the time you must be under the yoke of Jesus Christ. ஆண்டவரோடு கூட இருக்கிற வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுங்கள். Submit your life in the hand of God. ஆண்டவருடைய கரத்திலே உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். You don't have any worry for your need. நீங்க உங்க தேவைக்காக உங்க காரியத்துக்காக கவலைப்படாதிருங்கள். God have to call the burdens for your life. உங்களுக்காக ஆண்டவர் பாரப்படுகிறவராய் இருக்கிறார். He saved you. உங்களை ரட்சித்தார். He healed you. உங்களை சுகப்படுத்தினார். He will heal you. அவர் உங்களை இன்னும் சுகப்படுத்துவார். He will provide all your needs. உங்களுடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். He will give you your need according to his time. உங்களுடைய தேவைகளை அவருடைய சரியான நேரத்திலே சந்திப்பார். He have take for to prepare you for heaven also. உங்களை அவருடைய ராஜ்யத்துக்காகவும் ஆயத்தப்படுத்துவார். Be abide with Jesus Christ. நீங்கள் ஆண்டவரோடு கூட நிலைத்திருங்கள். He is for you all in all. நீங்கள் எல்லாவற்றிலும் சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.